மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல்ல நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் ரிலேட்டடான எக்கச்சக்க இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ரெகுலர் பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஆல்ரெடி நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைபரா இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீங்க இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எய்ம்ஸ் நார்செட் எக்ஸாம் பத்தி தான் பார்க்குறோம். இந்த எய்ம்ஸ் நார்செட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்மளோட தமிழ்நாடு நர்சஸ்க்கு பெரிய அளவில் இது குறித்த ஒரு அவேர்னஸ் இல்லை. எப்படி இந்த எய்ம்ஸ்ல ஒரு நர்சிங் ஆஃபீஸரா போறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும், எப்பெல்லாம் இந்த அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணுவாங்க, எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எவ்வளவு நாளையில இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் நான் டீடைல்டா சிம்பிளா எவ்வளவு ஷார்ட்டா உங்களுக்கு புரியும்படி சொல்ல முடியுமோ அவ்வளவு புரியும்படி நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். எப்படி நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அண்டர்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், அதாவது ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குதோ, இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அண்டர்ல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்ம்ஸ். இந்த எய்ம்ஸ் நம்மளோட இந்தியாவில் மட்டும் 15 ஹாஸ்பிட்டல் இருக்குது. எய்ம்ஸ் நியூ டெல்லி, எய்ம்ஸ் பாட்னா, பிலாஸ்பூர், விஜய்பூர், நாக்பூர், கவஹாத்தி, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட மதுரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எய்ம்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூடிய சீக்கிரமாக நம்ம மதுரையில் உள்ள எய்ம்ஸ் பயன்பாட்டுக்கு வரப்போகுது. ஸோ டோட்டலாக நம்மளோட இந்தியாவில் 16 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இருக்குது. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் நீங்கள் ஒரு செவிலியராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணாதான் எய்ம்ஸில் நீங்கள் ஒரு செவிலியராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம செவிலியராக அங்கே ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு தரக்கூடிய அந்த போஸ்டிங்கோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர். அந்த பேருக்கு ஏத்தாப்புல கெத்தா நம்ம ஒரு மதிப்போட அங்க வேலை பார்க்க முடியும். ஸோ நம்மளோட நர்சஸ் எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எம்ஆர்பி எக்ஸாமுக்கு தான் நம்ம முட்டிக்கிட்டே இருக்கோம். இந்த எம்ஆர்பி எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா எப்போ நடத்துறாங்க அப்படிங்கிறது சரியா தெரியல. சில வருஷங்களுக்கு ஒருக்கா நடத்துறாங்க. அதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் எடுக்கிறாங்க. வெறும் 18,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த எய்ம்ஸ்ல நீங்க ஒரு நர்சிங் ஆஃபீஸரா உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட தொடக்க சேலரியே 70,000 இருந்து தொடங்கும். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பெனிஃபிட் நம்மளோட நர்சஸ்க்கு கிடைக்குது. அந்த பெனிஃபிட் பத்தின இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு தனியா அப்லோட் பண்றேன். சோ இப்போ இந்த எய்ம்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். வருஷத்துக்கு 2 முறை என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த எய்ம்ஸ்ல நர்சஸ் ஹையர் பண்றாங்க. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேர் தான் என்ன அப்படின்னா நார்செட் அப்படின்னு சொல்லுவோம். நார்செட்னா வேற ஒன்றும் இல்லை, நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதை தான் ஷார்ட்டா நார்செட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நார்செட் எக்ஸாம் 6 மந்த்க்கு ஒன்ஸ் கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், நீங்க ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சிருந்தா கூட கண்டிப்பா இந்த நார்செட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். பட் நீங்க ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுவும் மினிமம் 50 படுக்கை வசதிகள் உள்ள ஹாஸ்பிட்டல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அந்த சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 3,000 என்ன செய்யறாங்க அப்படின்னா சார்ஜ் பண்றாங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த நார்செட் எக்ஸாம் 2 ஸ்டேஜா கண்டக்ட் பண்றாங்க. ஒன்று ஸ்டேஜ் 1, இன்னொன்று ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது ஒரு ப்ரிலிம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம், ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம். இந்த ஸ்டேஜ் 1ல பாஸ் ஆகுறவங்கள, அதாவது அந்த கட் ஆஃப் பீட் பண்றவங்கள ஸ்டேஜ் 2 எக்ஸாம்க்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2வையும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்க நர்சிங் ஆஃபீஸரா அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஜ் 1 பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா நமக்கு 100 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதுல 80 மார்க்ஸ் ஜெனரல் நாலேஜ், இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். 20 மார்க்குக்கு மட்டும் சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டோட்டலா 90 மினிட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு டைம் கொடுப்பாங்க. எல்லாமே எம்சிக்யூ கொஸ்டினா தான் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் நீங்க எழுதுவீங்க. ஆனா நமக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. 1/3 என்ன செய்வாங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் பிடிப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஸ்டேஜ் 1ல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு உங்களை கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட 160 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு 180 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இதுவும் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட சப்ஜெக்ட்ல இருந்து தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்குமே அதே 1/3 நெகட்டிவ் மார்க் அப்ளை ஆகும். ஸோ நீங்க ஸ்டேஜ் 1ல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு கூப்பிடுவாங்க. ஸ்டேஜ் 2ல நீங்க கிளியர் ஆயிட்டீங்கன்னா வேற என்ன எய்ம்ஸ்ல நீங்க ஒரு நர்சிங் ஆஃபீஸரா சூப்பரா என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த நார்செட் எக்ஸாம் வரும்போதெல்லாம் நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணி எப்படி நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் குறித்த கைடன்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்க ஒரு நார்செட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட் வந்து எப்படி இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்றது? ஃபர்ஸ்ட் டைமே நம்ம வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்மளோட தமிழ்நாடு நர்சஸை பொறுத்தவரையில பெரிய அளவு இந்த அவேர்னஸ் இல்லை. இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதாவது நார்செட் எக்ஸாம் கிளியர் பண்ணி மோஸ்ட்லி நர்சிங் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நார்த் இந்தியன்ஸா தான் இருக்காங்க. இப்போதான் ஸ்லோ பை ஸ்லோ நம்மளோட தமிழ்நாடு நர்சஸ் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உள்ள போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் அவ்வளோ வந்து டஃபா இருக்காது, கஷ்டமா இருக்காது. பட் காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்கிறனால கொஸ்டின்ஸோட டிஃபிகல்ட் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும், ரெண்டாவது எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும், தேர்ட் இல்லைனா ஃபோர்த்ல வந்து கண்டிப்பா உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இங்க தான் 6 மாசத்துக்கு ஒருக்கா எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்கல்ல. ஸோ 2 வருஷம் நீங்க பிளான் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 3வது டைம் இல்லைனா 4வது டைம் வந்து உங்களால வந்து ஜெயிக்க முடியும். மை டியர் நர்சஸ் இல்லைனா நர்சிங் ஸ்டூடெண்ட், நீங்க யார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களோட எய்மை வந்து ஹையா வைங்க. நம்ம கண்டிப்பா இந்த நார்செட் எக்ஸாமை கிளியர் பண்ணி நம்மளும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நர்சிங் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத எய்மா வச்சு ஒரு 2 இயர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ணி நர்சிங் ஆஃபீஸரா ஆக முடியும். ஆல் தி பெஸ்ட்.